மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர், துணை தலைமையாசிரியர்களின் தகுதி கிரேட் DG 54 வரை உயர்த்தப்படுகிறது. 15ஆம் பொது தேர்தலை நடத்த குறிப்பிட்ட தரப்பு நெருக்குதலா? பிரதமர் மறுப்பு. பொது தேர்தலுக்கு முழு ஆயத்த நிலையில் மஇக, டத்தோஸ்ரீ சரவணன் திட்டவட்டம். ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தகவலுடன் இன்றைய நம் தமிழ்ச் செய்திகள் தொடங்குகின்றன. தொடக்க பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர்களின் தகுதி கிரேட் DG 54 வரை உயர்த்தப்படும். நாடளாவிய நிலையில் 2047 கல்வி சேவை அதிகாரிகள் இதில் பயனடைவர் என பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் NUTP-யுடனான சிறப்பு மாநாட்டில் உரையாற்றுகையில் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். DG 48 கிரேட் கொண்ட தலைமை ஆசிரியர்கள் துணை தலைமை ஆசிரியர்களாகவோ சாதாரண ஆசிரியர்களாகவோ பதவி இறக்கம் செய்யப்பட மாட்டார்கள். பணிக்கால அடிப்படையில் DG 52 மற்றும் DG 54 கிரேடுகளுக்கு அவர்கள் பதவி உயர்த்தப்படுவர். தலைமை ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு இது வழிவகுக்கும். DG 48 கிரேட் கொண்ட ஆசிரியர்களும் துணை தலைமை ஆசிரியர்களாக நியமிக்க வாய்ப்பு வழங்கப்படும். DG 54 வரை பதவி உயர்த்தப்பட்ட துணை தலைமை ஆசிரியர்களும் அதே பதவியில் நீடிப்பர் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 90.68 விழுக்காட்டினர் பட்டதாரிகள் ஆவர். எனவே நனி சிறப்பு ஆசிரியர் தகுதி பெறுவதற்கான கிரேடும் DG 52 மற்றும் DG 54 வரை உயர்த்தப்படுவதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். தலைமை ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வை அறிவித்த பிரதமர் பள்ளிகளில் ஆசிரியர்களின் நலன் தொடர்ந்து பேணப்படும் என உறுதியளித்தார். அதேவேளை நாட்டின் கல்வித்துறையில் நீடிக்கும் பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதிலும் அரசாங்கம் முனைப்பு காட்டுவதாக அவர் கூறினார். பள்ளிகளின் பராமரிப்பை பேணுதல், பாதுகாப்பு கூறுகளை மேம்படுத்துதல், ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணுதல் ஆகியவை அவற்றுள் அடங்கும். சபா சரவாக்கில் பாழடைந்த நிலையில் இருக்கும் பள்ளி கருத்தில் கொண்டிருக்கும் அரசாங்கம் அடுத்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படவிருக்கும் 2023 வரவு செலவு திட்டத்தில் அதற்கான தீர்வை அறிவிக்கும் என அவர் கோடி காட்டினார். 10,250 பள்ளிகளில் பயிலும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் நடப்பு தொழில்நுட்ப தேவையையும் அரசாங்கம் கவனத்தில் கொண்டிருப்பதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். சட்டத்துறை முன்னாள் தலைவர் தன்ஸ்ரீ டாமி தாமஸ் எழுதிய மை ஸ்டோரி ஜஸ்டிஸ் இன் த வில்டர்னஸ் நூல் மீதான சிறப்பு குழுவின் விசாரணை முடிவு பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும். அரசாங்கம் அதற்கு ஆவண செய்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மை ஸ்டோரி ஜஸ்டிஸ் இன் த வில்டர்னஸ் நூலில் நீதித்துறை அத்துமீறல்களையும் முறைகேடுகளையும் தன்ஸ்ரீ டாமி குறிப்பிட்டுள்ளார். அது குறித்து ஆராய சிறப்பு பணிப்படை தோற்றுவிக்கப்பட்டது. அதன் விசாரணை முடிவின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க பிரதமர் நேற்று உத்தரவிட்டார். அதேவேளை அந்த விசாரணை அறிக்கையின் விவரங்களை பொதுவில் வெளியிடும்படி அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமீடி வலியுறுத்தினார். அது குறித்து வினவப்பட்டதற்கு அரசாங்கம் அந்த அறிக்கை விவரங்களை வெளியிடும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உறுதியளித்தார். இவ்வேளையில் தன்ஸ்ரீ டாமி தாமஸ் எழுதிய நூல் தொடர்பில் அவரிடம் போலீஸ் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. வரும் திங்கட்கிழமை அந்த விசாரணை அறிக்கை சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்படும். தன்ஸ்ரீ டாமி எழுதிய மை ஸ்டோரி ஜஸ்டிஸ் இன் த வில்டர்னஸ் நூல் தொடர்பான விசாரணையை போலீஸ் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் உத்தரவுக்காக அரச மலேசிய போலீஸ் படை காத்திருப்பதாக அதன் செயலாளர் டத்தோ நூர்சியா முகமது சாடுடீன் தெரிவித்தார். அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல
தான் ஸ்ரீ தாமி முறைகேட்டில் ஈடுபட்டது உண்மையா என ஆராய விசாரணை நடத்தும்படி பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நேற்று உத்தரவிட்டார். 15ஆம் பொது தேர்தலை விரைவுபடுத்தும்படி குறிப்பிட்ட தரப்பு நெருக்குதல் அளிப்பதாக கூறப்படுவதை பிரதமர் மறுத்தார். அத்துடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான நாள் மீதான அறிவிப்புக்கு பொறுத்திருக்குமாறு எல்லா தரப்புகளையும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கேட்டுக்கொண்டார். 15ஆம் பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அம்னோவின் பரிந்துரை அதன் உச்சமன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஆயினும் அது குறித்து மேலும் விவரிக்க மறுத்துவிட்ட அம்னோ உதவி தலைவருமான டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி 15ஆம் பொது தேர்தல் இவ்வாண்டு நடத்தப்படுவதற்கான சாத்தியத்தையும் நிராகரிக்கவில்லை. பொது தேர்தலை இவ்வாண்டு நடத்தும் பொருட்டு நாடாளுமன்றத்தை விரைவில் கலைக்க அம்னோ உச்சமன்றம் விரும்புவதாக கட்சி பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். பாரம்பரியமாக போட்டியிடும் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் மஇக அதன் ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்திருக்கிறது. 15ஆம் பொது தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நடவடிக்கை அதுவென கட்சி துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். தேர்தலை எந்நேரத்திலும் எதிர்கொள்ள மஇக கள்ளக்குழு ஆயத்தமாக இருக்கிறது. அவ்வகையில் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் மஇக ஒருங்கிணைப்பாளர்கள் ஈராண்டுகளுக்கு முன்னதாகவே நியமிக்கப்பட்டு அவர்கள் சேவையாற்றி வருகின்றனர். தேசிய நிலையிலான மஇக இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி மாநாட்டை தொடக்கி வைத்த பின் டத்துஸ்ரீ சரவணன் செய்தியாளர்களிடம் பேசினார். முன்னதாக அந்த மாநாட்டில் உரையாற்றிய மனிதவள அமைச்சருமான அவர் உலக சவால்களை எதிர்கொள்ள பல்வேறு திறன்களுடன் ஆயத்தமாகிக் கொள்ளும்படி அதில் பெரும்பான்மையாக பங்கேற்ற இளைஞர்களுக்கு அறிவுறுத்தினார். நாட்டை வெள்ளம் சூழும் வேளையில் 15ஆம் பொது தேர்தல் நடத்தப்படும் என கணிக்கப்படுகிறது. இருப்பினும் அதனை எதிர்கொள்வதற்கு கல்வி அமைச்சு உரிய வசதிகளுடன் ஆயத்தமாக இருப்பதாக மூத்த அமைச்சர் டாக்டர் ரட்ஜி ஜிடேன் தெரிவித்தார். கல்விக் கழகம் எனும் வகையில் பள்ளிகள் வெள்ள துயர் துடைப்பு மையங்களாக செயல்படுகின்றன. அதேவேளை தேர்தலின் போது வாக்களிப்பு மையங்களாகவும் அவை இயங்குகின்றன. எனவே தேவைக்கு ஏற்ற ஆதரவையும் ஒத்துழைப்பும் கல்வி அமைச்சு வழங்கும் என அமைச்சர் உறுதியளித்தார். வெள்ள துயர் துடைப்பு மையமாகவும் வாக்களிப்பு மையமாகவும் பயன்படுத்தப்படக்கூடிய பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. இருப்பினும் அரசியல் நோக்கத்தை காட்டிலும் மக்கள் துயர் துடைப்பதிலேயே கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என பர்சாத்து உதவி தலைவருமான டாக்டர் ரட்ஜி குறிப்பிட்டார். பிரசிடென்ட் 15 பள்ளி வளாக கட்டுமான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆவணம் வழங்கும் விழாவுக்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தொடர்ந்து பேசிய கல்வி அமைச்சர் மாணவர்கள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக எச்சரிக்கை அறிக்கையை வெளியிடுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் போலீசாரிடம் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அவ்வாறு செய்ய தவறினால் அது பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். சம்பந்தப்பட்ட பள்ளிகள் போலீசில் புகார் அளிப்பதை மாநில கல்வி இலாகா மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகம் உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு அறிக்கைகள் வெளியிடும் பள்ளிகளின் நோக்கம் வரவேற்கத்தக்கது என்றாலும் சில நேரங்களில் மாறுபட்ட கோணங்களில் தகவல் கருதப்பட நேரிடும். இதனால் பொதுமக்களிடையே தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தும் என டாக்டர் ரட்ஜி குறிப்பிட்டார். மருந்து விலையேற்றத்தை கையாள விரிவான பேச்சுகள் நடத்தப்பட வேண்டும். மருந்து விலையை நிர்ணயிப்பதில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படுவதை அது உறுதி செய்யும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் வலியுறுத்தினார். மருந்து விலையை கட்டுப்படுத்துவது மட்டும் அமைச்சின் நோக்கமன்று. மாறாக அதில் கடைபிடிக்கப்படும் வெளிப்படைத்தன்மைக்கே அதிக கவனம் செலுத்தப்படுவதை கைரி சுட்டிக்காட்டினார். மருந்து விலையேற்றத்தை கையாள்வது தொடர்பில் மருந்தக தரப்புகளும் தனியார் மருத்துவ சங்கமும் சுகாதார அமைச்சிடம் சில பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றன. அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் வகையில் மருந்து விலையை குறைப்பது பற்றி விரிவாக கலந்தாலோசிக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். தலைநகரில் ஃபார்மா விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் கைரி செய்தியாளர்களை சந்தித்தார்.
மற்றொரு நிலவரத்தில் நாட்டில் நோய் தடுப்பு சுகாதார பராமரிப்பு நிபுணர்கள் 218 பேர் தேவைப்படுவதாக அமைச்சர் கூறினார். இருப்பினும் 2030 ஆண்டு வாக்கில் அத்தகைய நிபுணர்கள் 70 பேரை கொண்டிருக்க சுகாதார அமைச்சு இலக்கு வகுத்திருக்கிறது. மலேசியாவில் 1,50,000 நோயாளிகளுக்கு பலியேட்டிவ் நிபுணர்களின் சிகிச்சை தேவைப்படுகிறது. நாடளாவிய நிலையில் அத்தகைய சிகிச்சை முறை வளர்ச்சி கண்டு வந்தாலும் தேவையில் 10 முதல் 15 விழுக்காட்டை மட்டுமே ஈடேற்ற முடிவதாக கைரி குறிப்பிட்டார். கடந்த செப்டம்பர் 26 வரை அந்நிய தொழிலாளர்கள் 5,41,315 பேரை தருவிப்பதற்கான ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டது. அவற்றில் 4,36,613 தொழிலாளர்களுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சு தெரிவித்தது. நாட்டில் தற்போது 13 லட்சம் அந்நிய தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். அதேவேளை நாட்டின் ஆள்பல துறையில் அந்நிய தொழிலாளரின் தேவை 18 லட்சம் பேராக உள்ளது. அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் 5 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர் அனைத்து துறைகளுக்குமான தேவையை நிறைவு செய்யும் என மனிதவள அமைச்சு தெரிவித்தது. மேலும் 6,12,000 அந்நிய தொழிலாளர்களை நாட்டுக்குள் தருவிக்க சுகாதார பாதுகாப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. 2,28,321 பேரின் விசா அங்கீகரிக்கப்பட்டு நாட்டுக்குள் நுழைய காத்திருப்பதாகவும் மனிதவள அமைச்சு தகவல் வெளியிட்டது. மலேசிய வான் பாதுகாப்பு தரம் மீண்டும் முதல் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்க கூட்டரசு வான் போக்குவரத்து மேலாண்மை அதன் தரத்தை உயர்த்தியிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார். வான் போக்குவரத்து தொடர்பில் 33 புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து அதன் தரத்தை அந்த அமைப்பு சற்றே இறக்கியது. அதனைத் தொடர்ந்து 6 மாத காலத்தில் 29 புகார்கள் ஆராயப்பட்டு தீர்வு காணப்பட்டதை அடுத்து அந்த அமைப்பு செய்த 2ஆம் மதிப்பீட்டில் மீண்டும் அதன் தரம் முதல் நிலைக்கு கொண்டுவரப்பட்டது. விரைவாக புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டதை குறிப்பிட்ட அமைச்சர் அயராது பணி செய்த மலேசிய வான் பொது போக்குவரத்து அதிகார தரப்பையும் பாராட்டினார். அனைத்துலக சீரான இயக்க நடைமுறைகளை நாட்டின் வான் போக்குவரத்து பின்பற்றுவதை இது காட்டுவதாக டத்துஸ்ரீ டாக்டர் வி கூறினார். நவம்பர் 2019 அடிப்படை சீரான நடைமுறை குறைபாட்டினால் மலேசிய வான் பாதுகாப்பின் தரம் 2ஆம் நிலைக்கு குறைக்கப்பட்டது. அனைத்துலக நிதிய ஒத்துழைப்பு அணுகுமுறையை தோற்றுவிப்பதை பரிசீலிக்கும்படி மலேசியா வலியுறுத்துகிறது. ஆக்ககரமான சரிநிகரான உலக மேம்பாட்டின் தேவையை ஈடு செய்யக்கூடிய நிதி முறையை அது உறுதி செய்யும் என நிதி அமைச்சர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் வலியுறுத்தினார். நாடுகளுக்கு இடையிலான நிதி ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். இதன் வழி அனைவருக்கும் சமமான பொருளாதார நல்வாழ்வை வழங்க இயலும் என அமைச்சர் கூறினார். பொருளாதார வல்லரசுகள் அதற்கான கடப்பாட்டை நிறைவேற்ற வேண்டும். இம்மாத மத்தியில் நடைபெறும் உலக பொருளகம், அனைத்துலக நிதியம் ஆகியவற்றின் கூட்டங்களில் கோலாலம்பூரின் இந்த நிலைப்பாடு எடுத்துரைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். 2008 உலக நிதி நெருக்கடியின் போது ஏழை நாடுகள் பாதிக்காத வண்ணம் முன்னேறிய நாடுகளின் மத்திய பொருளகங்கள் ஒத்துழைப்பு மேற்கொண்டதை இந்த அணுகுமுறைக்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் என்றும் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ருல் கோடி காட்டினார். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்க்ரா உறுப்பினர்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய பரிசீலிக்கப்படுகிறது. அது குறித்த நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்ட நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ மஜீர் கலீட் தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளாக குறிப்பிட்ட கடன்கள் திருப்பி செலுத்தப்படாமல் உள்ளன. கடன் பெற்றவர்களில் சிலர் உயிர் இழந்துவிட்டனர். ஆகையால் ஃபெல்க்ரா உறுப்பினர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து அரசு விரைவில் அறிவிக்கும். நிலத்தை சீர் செய்யவும், மரங்களை நடவும், வேலிகளை அமைக்கவும் ஃபெல்க்ரா தோட்டக்காரர்கள் கடன் பெற்றுள்ளனர். அந்த கடனை தள்ளுபடி செய்யாவிடில் அடுத்த தலைமுறையினரும் அதனால் பாதிக்கப்படக்கூடும் என அவர் தெளிவுபடுத்தினார். மலேசிய குடும்ப ஃபெல்க்ரா கண்காட்சியை தொடக்கி வைத்த பின் டத்துஸ்ரீ மஜீர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
2023 வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்படும் என உயர்கல்வி அமைச்சு எதிர்பார்க்கிறது. சிறந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் பொது உயர்கல்வி கழகங்களையும் அவற்றின் மாணவர்களையும் வலுப்படுத்தவும் அது தேவைப்படுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நுராயினி அஹ்மத் தெரிவித்தார். உயர்கல்வி கழகங்களின் வளாகங்கள் மற்றும் கட்டடங்கள் பல சீரமைக்கப்பட வேண்டியிருக்கின்றன. அதேவேளை பொருளாதார சவால்களை எதிர்கொண்டிருக்கும் B40, M40 தரப்பு மாணவர்களுக்கு உதவ வேண்டிய கடப்பாடும் அமைச்சுக்கு உண்டு. எனவே அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் ஒதுக்கீடு எதிர்பார்க்கப்படுவதாக டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி கூறினார். 2022 வரவு செலவு திட்டத்தில் உயர்கல்வி அமைச்சுக்கு 1450 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. கம்போடியாவில் வேலை வாய்ப்பு மோசடியில் சிக்கிய 261 மலேசியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். புதிதாக 171 பேர் தாயகம் திரும்பிய நிலையில் மேலும் 90 மலேசியர்கள் நாடு திரும்ப காத்திருப்பதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. ஏர்ஏஷியா AK535 விமானத்தின் வழி 13 மலேசியர்கள் நேற்று தாயகம் வந்தடைந்தனர். மோசடியில் சிக்கிய மலேசியர்களை கண்டறிந்து பாதுகாப்பாக நாட்டுக்குள் கொண்டுவர தொடர்புடைய நாடுகளுடன் வெளியுறவு அமைச்சு ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற மோசடிகளில் சிக்கியவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உடனடியாக போலீஸ் புகார் அளிக்க வேண்டும். வேலைவாய்ப்பு மோசடிகளை களைய கடந்த செப்டம்பர் 27 வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா தலைமையில் சிறப்பு செயற்குழு கூடியது. பிரதமர் துறை, சட்டத்துறை தலைவர் அலுவலகம், உள்துறை அமைச்சு, அரச மலேசிய போலீஸ் படை, குடிநுழைவுத்துறை, தொடர்பு பல்லூடக அமைச்சு மற்றும் ஆணையம், மனிதவள அமைச்சு, இளைஞர் விளையாட்டு அமைச்சு ஆகியவை அந்த செயற்குழுவில் அங்கம் வகிக்கின்றன. மலேசிய சவுதி அரேபிய ஆடை அலங்கார கண்காட்சியை நடத்த இரு நாடுகளும் இசைந்துள்ளன. கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் அந்த கண்காட்சி இரு நாட்டு துகில் கலையின் தனித்துவத்தை விளம்பரப்படுத்துவதை நுண்ணோக்கவிருக்கிறது. சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி ஷுக்ரிக்கும் சவுதி அரேபிய பண்பாட்டு அமைச்சர் இளவரசர் பட்ர் அப்துல்லாவுக்கும் இடையிலான சந்திப்பில் அதற்கு இணக்கம் காணப்பட்டது. அருங்காட்சியக துறையிலும் அடுத்த ஆண்டு ஒத்துழைப்பு நல்க இரு நாடுகளும் ஆயத்தமாக இருக்கின்றன. மெக்சிகோவில் செப்டம்பர் 28 முதல் 30 வரை நடத்தப்பட்ட பண்பாட்டு இருவழி மேம்பாட்டு கொள்கை தொடர்பான யுனெஸ்கோ மாநாட்டில் மலேசியாவை நிகர்த்து டத்துஸ்ரீ நான்சி பங்கேற்றார். லங்காவி மாவட்ட அளவிலான மூப்படைந்தோர் தின கொண்டாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்களின் சேவைகளையும் பங்களிப்புகளையும் பாராட்டும் விதமான அந்த கொண்டாட்டம் அமைந்தது. தொற்றா நோய் தடுப்பு விழிப்புணர்வு, உடல் நல திரையிடல் சோதனைகள் மற்றும் வண்ணம் தீட்டும் போட்டிகள் அதில் இடம்பெற்றன. 65 முதல் 80 வயது வரையிலான பல இன மூத்த குடிமக்கள் அதில் கலந்து கொண்டனர். ஜொகூர் அரசாங்கம் ஏற்படுத்திய 7,62,909 பேர்களுக்கான இலவச சுகாதார பரிசோதனைக்கு 68,478 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். பரிசோதனை முடிவுகள் குறித்த அச்சத்தினால் பெரும்பாலானோர் இலவச பரிசோதனையை பெற முன்வரவில்லை என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான்சூன் தெரிவித்தார். நடமாடும் சுகாதார பரிசோதனை வசதிகளை உட்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கும் முயற்சியில் அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகிறது. 2 கோழி 15 ரிங்கிட், 10 கிலோகிராம் பொட்டலமிடப்பட்ட அரிசி 20 ரிங்கிட் 80 சென்ட், 30 முட்டை 9 ரிங்கிட் 60 சென்ட் எனும் சிறப்பு சலுகையில் சினாவாங் புதிய சந்தையில் இன்றியமையா பொருட்கள் விற்கப்படுகின்றன. மலேசிய குடும்ப மலிவு விற்பனை திட்டத்தை முன்னிட்டு அந்த சலுகை வழங்கப்படுகிறது. சுமார் 2000 கோழிகள் விற்பனைக்கு வழங்கப்பட்டன. மேலும் பல்வேறு வகையான அடிப்படை பொருட்களும் சந்தை விலையை விட 20 விழுக்காடு குறைந்த நிலையில் விற்கப்படுகின்றன.
இந்தோனேசிய வட சுமத்ராவை 5.7 ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் இன்று அதிகாலை 3:28 மணிக்கு உலுக்கியது. ஸ்லாங்கூர் சபா பர்னாமில் இருந்து 286 கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்தது. கிள்ளான் பள்ளத்தாக்கு, ஸ்லாங்கூரின் சில வட்டாரங்கள், நெகிரி சிம்பிலான், மலாக்கா, பேராக்கின் கடலோர பகுதிகள் ஆகியவற்றில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து நிலைமையை மலேசிய வானிலை ஆய்வுத்துறை கண்காணிக்கிறது. நில அதிர்வை உணர்ந்தால் மெட் மலேசியா ஃபேஸ்புக்கில் உள்ள படிவத்தை நிரப்புமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இவ்வேளையில் சுமத்ராவை உலுக்கிய அந்த நிலநடுக்கத்துக்கு ஒருவர் பலியானார். 25 பேர் காயமுற்றனர். சிபோல்கா நகரத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்தது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். மின் கம்பங்களும் தொலைத்தொடர்பு கோபுரங்களும் சாய்ந்ததால் மின் விநியோகம், தொலைத்தொடர்பு சேவைகள் முடங்கியுள்ளன. நிலநடுக்கத்துக்கு பிறகு 50 நில அதிர்வுகளும் பதிவு செய்யப்பட்டன. யுக்ரைனின் 4 வட்டாரங்களை ரஷ்யா அபகரித்துக் கொண்டதை கண்டிக்கும் தீர்மானம் ஐநாவில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆயினும் ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி மாஸ்கோ அந்த தீர்மானத்தை தடுத்தது. யுக்ரைனின் 4 வட்டாரங்கள் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டது சட்டவிரோதம் என அந்த தீர்மானம் கண்டிக்கிறது. ரஷ்யாவின் அந்த நடவடிக்கையை உலக நாடுகள் அங்கீகரிக்க கூடாது என்றும் அது வலியுறுத்துகிறது. யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை உடனடியாக நிறுத்தவும் அந்த தீர்மானம் நெருக்குதல் அளிக்கிறது. தீர்மானம் மீது 15 நாடுகள் இடம்பெற்றிருக்கும் ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 10-1 என முடிவு மாஸ்கோவுக்கு எதிராக அமைந்தது. சைனா, இந்தியா, பிரேசில், கபோன் ஆகியவை நடுநிலை வகித்தன. இந்நிலையில் அந்த தீர்மானத்தை ரத்து அதிகாரமற்ற ஐநா பொதுப் பேரவைக்கு அமெரிக்கா கொண்டு செல்லும் என அந்த உலக அமைப்புக்கான வாஷிங்டன் தூதர் லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் தெரிவித்தார். நாடுகளின் இறையாண்மையையும் தன்னுரிமையையும் உலகம் இன்னமும் பேணுகிறது என்பதை இது காட்டுவதாக அவர் கூறினார். அடுத்த வாரம் அந்த தீர்மானம் ஐநா பொதுப் பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு நிலவரத்தில் அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள ரஷ்ய பேராளரகத்தின் மீது சிவப்பு சாயம் ஊற்றப்பட்டது. யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய படையெடுப்பை கண்டிக்கும் வகையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அச்செயலில் ஈடுபட்டோர் இன்னும் பிடிபடாத நிலையில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பேராளரகத்தின் மீது சிவப்பு சாயம் ஊற்றப்பட்டிருப்பதாக அவசர அழைப்பு பெறப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் கூறினார். யுக்ரைனின் லுஹான்ஸ்க், டான்ஸ்க், கர்சோன், ஜப்போரிசியா ஆகிய 4 வட்டாரங்கள் ரஷ்யாவுடன் இணைக்கப்படுவதாக புதின் அறிவித்த சில மணி நேரத்துக்கு பின் அந்த செயல் மேற்கொள்ளப்பட்டது. மாஸ்கோவின் அந்த அப்பட்டமான அத்துமீறலை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட உலக தலைவர்கள் பலரும் சாடி வருகின்றனர். ஈரானில் தெரு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட அந்நிய நாட்டவர் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். தடுப்பு காவலில் இருந்த ஈரானிய பெண் மர்மமான முறையில் இறந்ததை கண்டித்து நாடளாவிய நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் மூண்டுள்ளன. சட்டவிரோத ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றதாக ஜெர்மனி, போலந்து, இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டதை ஈரானிய உளவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. ஈரானில் கலவரத்தை தூண்டும் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சிலர் கைது செய்யப்பட்ட வேளை சிலருக்கு தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட தீவிரவாத பிரிவினைவாத கும்பல் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சு கூறியது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டங்களுக்கு காரணமான பெண்ணின் மரணம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு ஈரானிய அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. ஜப்பானில் மல்யுத்த வீரராய் இருந்து அரசியல்வாதியாக மாறிய அந்தோனியோ இனோக்கி 79ஆம் வயதில் இன்று காலமானார். 1976ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவை தற்காப்பு கலை போட்டியில் மறைந்த முன்னாள் குத்துச்சண்டை வீரர் முகமது அலியுடன் களம் கண்ட பின்னர் இனோக்கி உலக புகழ் பெற்றார். இனோக்கி ஜப்பானின் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் மட்டுமல்ல,
2022 சூப்பர் லீக் காற்பந்தாட்டம் வெற்றி மகுடம் சூடுமா தென்னக வேங்கை. இறுதியாட்டத்தில் நகரி செம்பிலானுடன் களம் காண்கிறது ஜேடிடி. இன்றைய ஆட்டத்தில் ஜேடிடி வெற்றி பெறும் வாய்ப்பு ஒளிமயமாக இருக்கிறது. இதற்கு முந்தைய ஆட்டங்களை போன்றே ஜேடிடி இன்றிரவும் அசத்தலான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தும் என்பதில் துளியும் ஐயமில்லை. உள்நாட்டு காற்பந்து ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் அந்த ஆட்டம் சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெறவிருக்கிறது. அதேவேளை இன்றிரவு திரங்கானு மற்றும் சபா அணிகள் பலப்பரீட்சை நடத்தவிருக்கின்றன. அதில் வெற்றி கண்டால் சபா லீக் பட்டியலில் முதல் நிலைக்கு முன்னேறக்கூடும். மலேசிய பிரீமியர் லீக் காற்பந்தாட்ட முடிவு. வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றியது ஜேடிடி 2 அணி. நேற்றிரவு UITM அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் 1-0 என ஸ்லாங்கோர் FC 2 அவ்வணி நூலிழையில் வீழ்த்தியது. வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றும் வேட்கையில் மரியானோ எஷவெரியா வழிகாட்டலில் இயங்கும் ஜேடிடி 2 வீரர்கள் மிகவும் உத்வேகத்துடன் களம் இறங்கினர். இரு அணிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவிய வேளை 49வது நிமிடத்தில் டேரில் ஷாம் கே வாயிலாக அதன் ஒற்றை கோலை பெற்றது தென் மாநில அணி. கோல் புகுத்த ஸ்லாங்கோர் 2 அணி எடுத்த அனைத்து முயற்சிகளையும் ஜேடிடி 2 தவிடு பொடியாக்கியது. ஆட்டம் இறுதியில் 1-0 என அந்த தென்னக வேங்கைகளுக்கு சாதகமாக முடிவுற்றது. இந்த வெற்றியை தொடர்ந்து 42 புள்ளிகளுடன் பிரீமியர் லீக் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்றது ஜேடிடி 2. வெற்றியாளர் பட்டத்தை 3ஆம் முறையாக தற்காத்து கொள்ள புறப்பட்டிருக்கிறார் ஜானிக் சின்னர். நடப்பு வெற்றியாளருமான அந்த இத்தாலியர் சோஃபியா பொது டென்னிஸ் போட்டியின் காலிறுதிச் சுற்றில் வாகை சூடினார். ஆஸ்திரேலியாவின் அலெக்சாண்டர் வூக்கிக்கை நேரடி செட்களில் வீழ்த்தி அதிரடி படைத்தார் சின்னர். எதிராளியின் தாக்குதல்களை நிதானத்துடன் எதிர்கொண்ட அவர் 6-2, 6-3 என வென்றார். அதனைத் தொடர்ந்து அந்த இத்தாலிய நட்சத்திரம் அரையிறுதியில் டென்மார்க்கின் ஹோல்கர் ரூனை சந்திக்கவிருக்கிறார். அதில் வெற்றி பெறுபவர் இறுதியாட்டத்துக்கு முன்னேறுவார். காலிறுதியில் பெலாரூஸின் இல்யா இவாஷ்காவை எதிர்கொண்ட ரூன் 6-2, 5-7, 6-4 என வாகை சூடினார். இவ்வேளையில் அதன் மற்றொரு ஆட்டத்தில் இத்தாலியின் லொரென்சோ முசெட்டி ஜெர்மனிய வீரர் ஜான் லேனட் ஸ்டூஃபை 7-6, 6-1 என தோற்கடித்தார். குரலும் விளக்கமும். குரல் 1083. பண்டறியேன் கூற்றின் பதனை இனி அறிந்தேன், பெண்டகையால் பேரமர்கட்டு. யமன் என்று நூலோர் சொல்ல முன்பு கேட்டிருக்கிறேன், பார்த்தது இல்லை, இப்போது தெரிந்து கொண்டேன். பெண்ணிற்கே உரிய நல்ல குணங்களுடன் பெரிதாய் போரிடும் கண்களை கொண்டவள் யமனை போல் உயிரையே பறிக்கிறாள் என மாதரின் விழி வன்மையை வருணிக்கிறார் வள்ளுவ பேராசான். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.